கல்யாணமாயி 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள 2வது கல்யாணம் பண்ண லப்பர் பந்து நடிகை. விஜய் டிவி சீரியல் நடிகர காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட லப்பர் பந்து நடிகை சுவாசிகா, இப்போ 2வது தடவையா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆச்சு. தமிழ்ல போன 2009வது வருஷம் வெளியான வைகை அப்படிங்கிற படம் மூலமா நாயகியா அறிமுகமானவங்க சுவாசிகா. அதுக்கப்புறமா ராசு மதுரவன் இயக்குன கோரிப்பாளையம் படத்துல நடிச்ச இவங்களுக்கு தமிழ்ல பெரிய அளவுல பட வாய்ப்புகள் கிடைக்காததால மலையாள திரையுலகத்துல செட்டில் ஆயிட்டாங்க. அங்க மோகன்லால், மம்முட்டி மாதிரியான முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு பாப்புலர் ஆனாங்க. போன 2014வது வருஷம் வெளிவந்த அப்புச்சி கிராமம் படத்துக்கு பின்னாடி தமிழ் சினிமா பக்கம் தலை காட்டாம இருந்த சுவாசிகா, போன வருஷம் வெளிவந்த லப்பர் பந்து படம் மூலமா தரமான கம்பேக் குடுத்தாங்க. தமிழரசன் பச்சமுத்து இயக்குன இந்த படத்துல நடிகர் தினேஷுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க சுவாசிகா. இதுல ஹீரோ ஹீரோயினை விட கெத்து தினேஷ், சுவாசிகா ஜோடியோட ரொமான்ஸ் தான் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இப்போ சுவாசிகாவுக்கு வயசு 33 தான் ஆகுது. ஹீரோயினா நடிக்கக்கூடிய வயசுல ஹீரோயினுக்கு அம்மா வேஷத்துல நடிச்சு அப்ளாஸ் வாங்கியிருந்தாங்க சுவாசிகா. அவங்களோட நடிப்புக்கு பாராட்டுகளும் குவிஞ்ச வண்ணம் இருந்தது. லப்பர் பந்து படத்தோட வெற்றிக்கு பின்னாடி நடிகை சுவாசிகாவுக்கு தமிழ்ல பட வாய்ப்புகள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. அந்த வகையில இப்போ சூரி நடிப்புல உருவாகக்கூடிய மாமன் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. அடுத்தபடியா ஆர்ஜே பாலாஜி இயக்கக்கூடிய சூர்யா 45 படத்துலயும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. மலையாள சின்னத்திரை சீரியல்கள்ல நடிச்சப்போ தன் கூட நடிச்ச பிரேம் ஜேக்கப் அப்படிங்கிறவரை காதலிக்க ஆரம்பிச்சாங்க சுவாசிகா. இந்த ஜோடிக்கு போன வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. பிரேம் ஜேக்கப் விஜய் டிவில ஒளிபரப்பான பிரேம் ஜேக்கப் விஜய் டிவில ஒளிபரப்பான மோதலும் காதலும் அப்படிங்கிற சீரியலோட நாயகனா நடிச்சவரு. அவரை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சுவாசிகா. இந்த ஜோடிக்கு கல்யாணமாகி 1 வருஷம் முடிவடைந்ததை வித்தியாசமா கொண்டாடி இருக்காங்க. இவங்க 2 பேரும் போன வருஷம் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசையாம். அதன் காரணமா இந்த வருஷம் அவங்களோட முதல் திருமண நாள் அன்னைக்கு தமிழ் முறைப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் இப்போ இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது.